வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வெரி ஷார்ட் ஆன்சர் பேஸ்டு கொஸ்டின்ல மொத்தமாக 19 கொஸ்டின் இருக்கு. அதில் இது வந்து பார்ட் 1 வீடியோ 10 சம் தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஃபிடண்டாக லைக் பண்ணிவிடுங்க. எஸ், ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் எடுக்கிற சம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு புரியலை, இல்லை நான் எழுதுறதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ரைட்டிங் சரியாக புரியல, ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த வீடியோ வந்து ஜேஇ மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெதர் யூ பிலாங்ஸ் டு 11th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டக்குன்னு நீங்கள் காப்பி பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வேகமாக சொல்லி கொடுத்துருவேன், சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே வந்து வீடியோவை ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஹெட்செட் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான், 11th ஸ்டாண்டர்ட் சம்மே கிடையாது. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ tan a plus secant a minus 1 by tan a minus secant a plus 1 is equals to 1 plus sin a cos a. இப்போ நான் as usual என்ன பண்ணுறேன், கேன் ஸ்டார்ட் வித் LHS. இந்த tan a plus secant a-வை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 நான் வந்து என்ன பண்ணுறேன், வேணும்னே tan square a minus secant square a, அதாவது மாற்றி எழுதுறேன் பாருங்களேன். ஆரம்பமே அதிரடி. ஓகே, tan secant square a minus tan square a எழுதலாமா? 1 நான் இப்படி எழுதுறேன். ஏன் சார், அந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ என்னமா? secant square a minus tan a உடைய வேல்யூ என்ன? 1ன்னு தெரியும், அதனால மாற்றி எழுதிருக்கேன். அதை ஏன் மாற்றி எழுதிருக்கேன்னா அதுக்கான ரீசன் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே tan a plus secant a இருக்கும். இந்த டேர்ம் a square minus b square is equals to a plus b a minus b, இந்த ஐடென்டிட்டியில் நான் அப்ளை பண்ணேன். எதில் இந்த ஐடென்டிட்டி நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா shall I write this as secant a plus tan a 1 secant a minus tan a 1 இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? புரியுதா? ஸோ நான் ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். ஒன்று வேணும்னே ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறேன். அந்த ஐடென்டிட்டிலேருந்து அகெயின் ஐ எம் ரீ அப்ளையிங் அவர் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி. டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க, டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே தான் வரும். ஏன் சார், ஏன்னா அவர் வந்து அடிபட்டு போயிடுவார், கேன்சல் ஆகிடுவார் அவர். இப்போ பாருங்க, இங்கேயும் ஒரு tan a plus secant a இருக்கா, இதுவும் சேம் தான். secant a plus tan a வும் tan a plus secant a 1 தான். அப்போ இந்த நியூமரேட்டர்லேருந்து மொத்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை வெளில எடுத்துடுறேன். எதை? secant a plus tan a வெளில எடுத்துடுறேன். சரிங்களா? அப்போ மீதி என்ன சார் இருக்கும், இங்கே ஃபுல்லாக வந்தாலும் இது 1 வந்துடும். இது மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும், 1 மைனஸ் secant a ப்ளஸ் tan a வருமா? இப்போ டினாமினேட்டரில் இவர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காரு. யாரு? tan a மைனஸ் secant a ப்ளஸ் 1. இப்போ மொத்தமாக அடிச்சிருங்க. அவுட்டா? இதான் நான் சொன்னேன், அவுட் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கு, secant a ப்ளஸ் tan a வா? secant a அப்படின்றது யாரு? 1 by cos a சார். tan a-ன்றது யாரு? sin a by cos a சார். டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா நீங்கள் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், லைக் டேர்ம்ஸ் தானே. ஸோ 1 plus sin a by cos a which is your RHS. அவ்வளோதான். முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதணும். ப்ரூவ்ட் கொஸ்டினில் எப்போவுமே நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுத கற்றுக்கோங்க. ஸ்டார்டிங் LHS வரணும், RHS வரணும். நானே ஏதாவது ஒரு சம்மில் சொல்ல மறந்தாலும் இதை நீங்கள் எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரூவ்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் LHS வரணும், RHS வரணும், கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எஸ், அடுத்த சம் போகலாமா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு சம்மா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை எனக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியும் சார், சில கொஸ்டின்ஸ் தான் தெரியாது சார்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த கொஸ்டின் நம்பர் மூலம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பைனாமியல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் நான் முடிச்சிருக்கேன். அந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரி வேணும்னு கமெண்ட் பண்ணதால் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே கூட எந்தெந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த சம்ஸ் நான் சால்வ் பண்ணணும், எந்த சாப்டர் வந்து ரொம்ப டஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ செகண்ட் சம் போயிடலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஆனால் அவங்களே க்ளூவும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற க்ளூ அவங்களே கூட கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த டேர்மு கொண்டு வரது மட்டும்தான் வேலை. ஓகேங்களா? இப்போ 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha equals to y அப்படின்னா then prove that this is also y அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனும் y அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னத்தை நான் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்களேன். சொல்யூஷனில்
ஃபர்ஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் கிவன். கொஞ்சம் நல்லா கவனிங்க, பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா. எல்லா சம்ம நான் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன். இல்லை நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் 1.25 கூட ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் தட் ஃபீச்சர் இந்த யூடியூப், அப்படி தானே, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது நான் முதல்ல எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிறது கிவன் y is equals to 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha. இது கொடுத்துருக்கிறது. இப்போ அவங்க கேட்குறது என்னது, 1 minus cos alpha plus sin alpha by 1 plus sin alpha கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது படிப்போம், ஞாபகம் இருக்கா, வாட் இஸ் தட், காஞ்சுகேட்ல எடுப்போம். அதாவது 1 by சம்திங் 2 minus root 3 இருந்தால் நம்ம காஞ்சுகேட் இப்படி படிப்போம், ஞாபகம் இருக்கா. 2 plus root 3ஆல மேலேயும் கீழெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், சின்ன கிளாஸ்ல 9th 10th பண்ணிடுவோம், ஞாபகம் இருக்கா. இப்போ அதே லாஜிக் தான் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். ஆனால் எதுக்கு சார் நான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேலேயும் கீழேயும் இந்த இடத்துல இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்க, 1 plus காசியே இருக்கு கிவன்ல, அவங்க கேட்கறதுல 1 minus காசியே இருக்கு. அப்போ சிம்பிள் அவங்களே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நானும் தான் அதை பண்ண போறேன் ஓகேங்களா. இப்போ இதை நான் சின்னதாக மாற்றி எழுதுறேன், இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதுங்க. 1 plus sin alpha minus cos alphaன்னு எழுதுறேன், பை இது உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் சரியா. இப்போ இதை சிம்பிள் மாற்றி நான் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 plus sin alpha plus cos alpha by 1 plus sin alpha plus cos alphaவால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து நம்ம டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை தான் ஆப்போசிட் சிம்பிளில் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம சிம்பிள் மாற்றி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது நியூமரேட்டருக்கு என்னவா மாறும், இதுவும் இதுவும் எப்படி இருக்கும், a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்கும். புரியுதா? அதாவது நான் ப்ராக்கெட்டில் போடுறேன் பாருங்க, இப்படி இது ஃபுல்லாக a, இது மைனஸ் b, இது ஃபுல்லாக a, இது பிளஸ் b. அப்போ a plus b a minus b அப்படின்னா நான் எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ இது என்னவா மாறும் உங்களுக்கு, 1 plus sin alpha ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை, இது உங்களுக்கு அப்படியே எழுதுங்க. டினாமினேட்டர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த வித சேஞ்சஸும் வராது, நீங்க இதை அப்படியே தான் எழுதணும். இப்போ இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ல நான் நியூமரேட்டர் மட்டும் மாத்துறேன். இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும், 1 plus sin ஸ்கொயர் ஆல்ஃபா plus 2 sin ஆல்ஃபான்னு வருமா. இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நான் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட், ரைட் இட் லைக் 1 minus sin ஸ்கொயர் ஆல்ஃபா எழுதலாமா. நமக்கு ஐடென்டிட்டி தெரியும்ல, sin ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் 1. அதில் இப்படி மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கிறதால இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன வரும், இது -1 பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். டினாமினேட்டர் உங்களுக்கு சேம் தான், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. டினாமினேட்டர் உங்களுக்கு சேம் தான். இப்போ அடுத்து என்ன சார் பண்ணலாம், இந்த நியூமரேட்டரில் பாருங்க, இங்கே 1 -1 கேன்சல் ஆகிடும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் ஐ எம் கோயிங் டு கெட் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் 2 சைன் ஆல்ஃபா பை டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டரில் நான் என்ன பண்ணுறேன், 2வை வெளில எடுக்கிறேன் சரிங்களா. இல்லை நீ 2 சைன் ஆல்ஃபா கூட வெளியிடுங்க, 2 சைன் ஆல்ஃபா வெளியிடுங்க. அப்போ மீது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சைன் ஆல்ஃபா பிளஸ் 1ன்னு வரும். இப்போ டினாமினேட்டர் காப்பி பண்ணுறேன் நான், ஏன்னா இப்போ கேன்சல் பண்ண போகிறேன் சரிங்களா, அதனால நான் அதை பண்ணிக்கிறேன். அப்போ 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆல்ஃபா, யார் கேன்சல் ஆவா, சைன் ஆல்ஃபா பிளஸ் 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா ரெண்டும் சேம் தான். என்ன சார் திரும்பி இருக்கே சார்னு கேட்பீங்க சில பேர், ரெண்டும் சேம் தான். இப்போ இதுதான் உங்களுக்கு y 2 சைன் ஆல்ஃபா. கொஸ்டின்ல பாருங்க என்னது, 2 சைன் ஆல்ஃபா பை 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 1 தானே. அப்போ இதுதான் உங்களுக்கு 1. அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டு. சிம்பிள் தான் சொல்லுங்களா இது. எஸ், ஓவர், சம் ஓவர். இதை நம்ம கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு, ஸோ நமக்கு இதுவுமே ஒயின்னு வந்துருச்சு. புரியுதா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1, நான் 10 சம்ஸ் தான் போட போகிறேன். ஸோ குயிக்காக பார்த்து முடிச்சிருங்க ஓகேங்களா. இது புரிஞ்சுதா? எஸ், காப்பி பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த சம் போகலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் மாதிரி, செகண்ட் சம் ரொம்ப லென்த்தாக போச்சு இல்லை, இது அந்த அளவுக்கு இருக்காது ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து ப்ரூஃப் கொஸ்டினில் வந்து எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் பிளாக் ஆகிட்டீங்க கொஸ்டினை பார்த்த உடனே, மைண்டே வந்து சார் அப்படியே பிளைண்டாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் சில பேர் சொல்லுவீங்கல்ல. உங்களுக்குலாம் என்ன க்ளூ அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ ப்ரூவ் தட் ஷோ தட் கொஸ்டினில், அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இது எது கொடுத்துருக்காங்கன்னே உங்களுக்கு புரியாது. ஆனால் ஷோ தட் ப்ரூவ் தட்ல என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் அன் ஐடியா. இப்போ இந்த ப்ரூவ் தட்ல பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் என்னமா இருக்கு, எம்மும் என்னும் ஒரே பக்கமாக தானே இருக்கு, அப்படி தானே. ஆனால் கொடுத்துருக்கிறதுல எங்கே இருக்கு, எம்மு ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், இதை நான் ஒரே பக்கம் கொண்டு வரணும் சார்
எதையும் m என்ன ஒரே பக்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன சார் ஆகும்? m by n is equals to sin theta plus 2 alpha by sin theta. சார் அதான் ஹிண்ட்டில் கொடுத்துட்டாங்களே சார்னு யோசிப்பீங்க. சரிங்களா? ஹிண்ட் கொடுக்கலன்னா நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்? திருப்பி உங்களோட ப்ரூஃப் பாருங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? m plus n by m minus n. அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை மேலேயும் கீழே ஆட் பண்ணிட்டு நியூமரேட்டர் டேர்ம் ஒன்றா வருது. விச் மீன்ஸ் வாட்? தே ஆர் அப்ளைங் காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ. அப்போ அதை தான் நான் ரெண்டு பக்கமும் பண்ண போகிறேன். சரிங்களா? அதை தான் நான் வந்து என்ன பண்ணோம்? ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஷார்ட்டாக எழுதுறேன். யூசிங் காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. m plus n by m minus n is equals to. ஸோ இது அப்படி நான் எழுதிக்கலாமா? என்ன எழுதலாம்? sin theta plus 2 alpha plus sin theta divided by sin theta plus 2 alpha minus sin theta. புரிஞ்சுதா பாருங்க? எஸ், நியூமரேட்டர் இங்கே ஃபர்ஸ்ட்ல வந்துடும், டினாமினேட்டர் மேலேயும் கீழும் ப்ளஸ் மைனஸ்ல போடணும். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். எம் ஃபர்ஸ்ட்ல வந்துடும், n மேலே ப்ளஸ்ல கீழே nல வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த m plus n m minus n LHS அப்படியே இருக்கட்டும். ஏன்? நமக்கு அதான் நாங்கள் ப்ரூஃப்ல இருக்கு. ஓகே, அப்போ இந்த RHS மட்டும் எனக்கு இந்த மாதிரி மாறுது. எப்படி மாறுது? tan theta plus alpha cot ஆல்ஃபாவா மாறுது. விச் மீன்ஸ் இங்க பாருங்களேன், இது ரெண்டும் எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ அடிஷன்ல இருக்கிற டேர்ம் எனக்கு ப்ராடக்ட்ல மாறணும் அப்படின்னா அகைன் நமக்கு அதுக்கு கைவசம் ரெண்டு ஐடென்டிட்டி இருக்கு. இது எப்படி இருக்கு? சைன்ல இருக்கா? அப்போ சைன் வச்சு நமக்கு எந்த ஐடென்டிட்டி தெரியும்? sin a plus sin b is equals to. தெரியுதாமா என்ன பண்ண சொல்லிட்டு? சைன் பிளஸ் சைன்ல இருக்கு. அப்போ அதுக்கான ஐடென்டிட்டி நம்ம பயன்படுத்தணும். சைன் பிளஸ் சைன்ல இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா? 2 sin a plus b by 2 cos a minus b by 2. இப்போ இதுவே கீழே மைனஸ்ல இருக்குல்ல, அப்போ கையோட மைனஸ் எழுதிக்கோங்க. sin a minus sin b கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 2 இங்க sin a வந்து cos ஃபர்ஸ்ட் வந்துரும். அப்படிதான் ஞாபகம் இருக்கா? ஸோ cos a plus b by 2 sin a minus b by 2ன்னு வந்துடும். இப்போ சில டீச்சர்ஸ் வந்து இதை வேற ஏபிக்கு பதிலாக XY கூட வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 2 இங்கே ஏன்றது இந்த தீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா, பின்றது வெறும் தீட்டா மட்டும்தான். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 2 sin a plus b by 2. அப்போ எப்படி எழுதலாம்? தீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா பிளஸ் தீட்டா பை 2. அடுத்து cos theta plus 2 alpha minus theta by 2. புரியுதா பாருங்க? the whole divided by. yes, the whole divided by fraction. இப்போ அதே தான் இங்கே எழுத போகிறோம். 2 cos ஃபர்ஸ்ட் வந்துடும், a plus b by 2 அதே தான். அப்போ 2 alpha plus theta by 2 வந்துடும். அடுத்து சைனில் a minus b, ஸோ 2 alpha minus theta by 2. அவ்வளோதான். புரியுதா பாருங்க? சம்மு ஓவர். இப்போ பார்த்து சம்மு ஓவர். இங்கே பாருங்க, 2 2 அவுட்டு. இங்கே 2 theta 2 ஆல்ஃபாவா? அப்போ எப்படி எழுதும் நியூமரேட்டரை? சைன் 2 theta 2 ஆல்ஃபானா நான் 2 வெளில எடுக்கலாம். ஸோ யூ வில் கெட் theta plus alpha by 2 வரும். அடுத்து காஸ், இந்த theta மைனஸ் theta கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட், இல்லை நான் அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணுறேன், 2 alpha by 2ன்னு வரும். புரியுதுங்களாமா? இப்போ அகைன் பை ஃப்ராக்ஷன் போட்டுக்கோங்க. பை இங்கேயும் அதே தான் நடக்கும். மேலே என்ன நடந்தோ அதே தான் கீழே நடக்கும். ஆனால் காசு இருக்கும். காஸ் 2 ஆல்ஃபா 2 theta 2 வெளில எடுத்துட்டா எனக்கு theta plus alpha by 2 வரும். இங்க sin theta minus theta கேன்சல் ஆயிட்டு எனக்கு 2 alpha by 2 வரும். அப்போ இங்க மீதி என்ன எழுதலாம் நீங்க? sin 2 கேன்சல், 2 கேன்சல், 2 கேன்சல், 2 கேன்சல். அப்போ மீதி எனக்கு sin theta plus alpha by cos theta plus alpha இருக்கு. அடுத்து cos alpha by என்ன இருக்கு? sin alpha இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இது என்னது? அப்போ tan theta plus alphaவா? எப்படி சார்? sin by cos. sin by cos என்னது? tan. அப்போ cos by sin என்னது? cot alpha. முடிஞ்சது. RHS. hence proved. சரிங்களா? LHS RHS, RHS LHS நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அப்போ கொடுத்துறதுல இருந்து கேட்கறது எந்த அளவுக்கு மாறுபடுது, அதை நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதுங்களாப்பா? இது அடுத்த சம் போலாமா? இதை காப்பி பண்ணிக்கிறீங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 4மே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் அந்த அளவுக்கே உங்களுக்கு இல்லை. இதை வந்து நீங்கள் 10th பண்ணது தான்.
ஓகேங்களா? ஸோ நமக்கு காசு சைன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதர் ரேஷியோ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது காசும் சைனும், கேட்கறது டேன். சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி இங்கே போடுறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐ எம் கோனா டேக் லைக் திஸ். நான் 2 வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 2 தேவைப்படுது. ஏன்னா 2 கொடுத்துருக்காங்கல்ல, அதனால 2 தேவைப்படுது. நான் 2 வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சப்போஸ் நான் இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுக்கிறேன்னா 4/5 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4/5ன்றது காஸ்ட்ல கொடுத்துருக்கிறதால எனக்கு இது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியஸ். அப்போ பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் படி 4ம் 5ம் இருந்தால் இந்த நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? 3ன்னு வரும். இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், எனி ஐடியா? சப்போஸ் இது ஏ, இது பி, இது சி, ரைட் ஆங்கிள் பொசிஷன் வந்து இங்கே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு 3ன்றது இப்போதைக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இல்லை ஆட் பண்ண மாதிரி எழுதிக்கலாமா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏசி ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 ஸ்கொயரா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25, 16 இந்த பக்கம் வந்துடும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 வரும். ஏபி ஸ்கொயர் வந்து 9 அப்படின்னா ஏபி வந்து உங்களுக்கு 3. ஸோ இது வந்து பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். 3, 4, 5ன்றது ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. இப்போ இதே லாஜிக் படி செகண்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணுங்க. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்களா? ஐ யூஸ் சம் அதர் கலர் ஹியர். சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன எழுதணும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சாரி ஹைபாட்டினஸ் எழுதணும். இப்போ 5ம் 13 அப்படின்னும் பொழுது இதே நான் மைனஸ் தானே பண்ண போறேன். ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் என்ன வரும் தெரியுமா? 144 வரும். அப்போ அதோட ரூட் வந்து உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா இல்லையா? இது உங்களுக்கு பேசிக்கா நாம 10th படிச்சிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு பேசிக்கா சைனும் காசும் கொடுத்துட்டு மற்ற ஃபைண்ட் ஆல் 6 ரேஷியோஸ் எல்லாம் கேட்பாங்க, ஃபைண்ட் ஆல் த ரிமைனிங் ரேஷியோஸ் தான் கேட்பாங்க. அந்த லாஜிக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது எது சார் பண்ணியிருக்கீங்கன்னா, காசு சைனு கொடுத்துருக்கிறது அவங்க டேன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ எனக்கு இது ரெண்டுமே தெரியணும். அப்போதான் என்னால் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதாவது அவங்க என்ன நம்ம கேட்குறாங்க? tan 2 ஆல்ஃபா கேட்குறாங்க. அதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? அந்த ஹிண்ட் பாருங்களேன். எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா, tan 2 ஆல்ஃபாவை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா எனக்கு 2 ஆல்ஃபா கிடைக்குமா? அதனால நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். விச் இம்ப்ளைஸ் இதை நான் எப்படி எழுதலாம்? tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை. இப்போ நார்மலாக உங்களுக்கு tan a பிளஸ் பி, ஏ ஃபார்முலா என்ன? tan a பிளஸ் பியோட ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எழுதும் நம்ம? tan a பிளஸ் tan b பை 1 மைனஸ் tan a tan bன்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா இந்த ஐடென்டிட்டி? எஸ். இப்போ ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் பிக்கு பதிலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் போட்டால் எனக்கு இந்த ஐடென்டிட்டி எப்படி மாறும்? tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை, இங்கே என்ன கிடைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு? 1 மைனஸ் tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டு tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம்ல, இதை வச்சு எழுதிடலாமே. tan ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்கணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்கணும். அப்போ என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நான் என்ன பண்ணலாம்? 3/4 சார். அடுத்து tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது? இங்க tan யாரு? 5/12. ஓகேவா? நான் அந்த டிவைடை நான் இப்படி ஸ்லாஷ் போட்டுறேன். டிவைடு 1 மைனஸ் 2 பேரையும் அப்படியே நான் மல்டிப்ளைல போட்டுக்கணும். எது மல்டிப்ளை போடுவீங்க? 3/4 இன்ட்டு 5/12. அவ்வளோதான்ப்பா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will be getting the answer. சரியா? நானே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். இல்லை நானே பண்ணுறேன் சார், எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு சார்னா நீங்களுமே பண்ணலாம். சரியா? இப்போ எப்படி பண்ணலாம் பாருங்க. இங்கே 4 12, அப்போது நான் 3 3 மல்டிப்ளை பண்ணுறேன். எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 3 3s are 9 + 5/12 வரும். ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் 3 5s, இது கேன்சலோட பண்ணலாம். 3 அதை கேன்சல் பண்ணால் 4 வருமா? ஸோ எனக்கு அப்போ 5/16 வரும். 9 + 4 14/12 பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 மைனஸ் 5 வந்து 11/12 வரும். ஸோ 12 12 உங்களுக்கு கேன்சல் ஆகிடுமா? இதை கேன்சல் பண்ண முடியுமா இல்லையா? 9/14 பை இங்கே என்ன வருது? 12 தானே, கரெக்டாக தானே போட்டிருக்கோம். 9 + 5 14/12 கரெக்டு. 16 11/12 கரெக்ட். சரிங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 14/11 வருது. இது கரெக்டாக இல்லை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா. 3/4 3 4 4 4s are 16.
4 4 16 minus 5 11. ஸோ 11/12 வருது. யா கரெக்ட் தான். 14/12. இதை கேன்சல் பண்ணலாம்ல? எஸ், இதை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ யூ கேன் ரைட் தி ஆன்சர்ஸ் டைரக்ட்லி. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 14/11 வரும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே போட்டு வச்சதில் ஆன்சர் வேறு போட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஷூர். இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா. இந்த ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏதோ சம்திங். அவ்வளோதான்ப்பா. அடுத்த சம் போயிடலாமா? இது கிளியராக உங்களுக்கு? காப்பி பண்ணிக்கோங்க. Question number 5. If tan x equals to b by a அப்படின்னா then find the value of this expression அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கடைசியாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? அவங்க கொடுத்ததை ஒரு டைம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் நான் ரூட் வந்து தனித்தனியாக எழுத போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + b பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - b இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் யோசிப்பீங்க இந்த மாதிரிலாம் எழுதலாமான்னு வர யோசிப்பீங்க. எழுதலாம். ப்ராடக்ட்டில் இருக்கும்போதோ இல்லை டிவைடில் இருக்கும்போதோ நீங்கள் எழுதலாம். இதை வந்து நீங்கள் திருப்பி ரூட் a + ரூட் b எழுதலாமான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ற ஐடியா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்குல்ல, இந்த ஃப்ராக்ஷன் நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்? கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. ஸோ அப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் ரூட் a + b ரூட் a + b மல்டிப்ளை பண்ணால் வெறும் a + b தானே? அப்படி தானேப்பா? வாட் இஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸு? ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வெறும் எக்ஸ் தானே கிடைக்கும். அப்போது ரூட் a + b ரூட் a + b மல்டிப்ளை பண்ணால் வெறும் a + b தான். ப்ளஸ் அது மாதிரி இந்த பக்கம் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும் பொழுது ரூட் a - b இன்ட்டு ரூட் a - b a - b மட்டும் வரும். டிவைடட் பை கீழே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - b a + b நான் ப்ராடக்ட்டில் உள்ளே எழுதிக்கிறேன். இந்த மாதிரி எழுதலாமா? எஸ் எழுதலாம். ப்ராடக்ட்டில் நீங்கள் உள்ளே எழுதலாம். சரிங்களா? இப்போ நியூமரேட்டரில் இந்த பியும் - பியும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 2a கிடைக்கும். டினாமினேட்டரில் என்ன ஆகும்னா a + b a - bக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியுமே. 8th படிச்சுட்டு இருக்கோம். என்னது? a² - b² தெரியும். சார் இப்போ இதை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? tan x = b/a கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை ஏதாவது ஒரு வழியில் நான் b/a மாற்றினாதான் என்னால் tan x சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நான் எப்படி b/a மாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நல்லா கவனிங்க. 2a அப்படியே இருக்கட்டும். இந்த டினாமினேட்டரில் உள்ளே இருக்கிற டேர்மில் எனக்கு b/a வேணும்னா நான் வந்து ஏவை காமனாக எடுக்கணும். விச் மீன்ஸ் ஏவை காமனாக எடுக்கணும்னா ரூட்டுக்குள்ளே நான் a² காமனாக எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. ரூட்டுக்குள்ளே நான் a² காமனாக எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? 1 - b²/a² அப்படின்னு வரும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? ஏன்னா எனக்கு கொஸ்டின்ல அவங்க b/a டேர்ம்ல கொடுத்துருக்கிறதால எனக்கு அது வரணுன்றதுக்காக இதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டினாமினேட்டர்ல இந்த a² வெளில வந்ததுன்னா எனக்கு வெறும் ஏவா மாறிடும். ரூட்டுக்குள்ள எனக்கு 1 - b²/a². ஷால் ஐ ரைட் இட் அஸ் tan² x? எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ ஏவும் கேன்சல். அப்போ என்டையர் எக்ஸ்பிரஷன் எனக்கு இப்போ tan ஃபார்மேட்டில் வந்துச்சா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? 2/1 - tan² என்றது யாரு? sin² x பை cos² x. சரியா? அப்போ 2/√, கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? cos² x - sin² x பை cos² xன்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல டினாமினேட்டரில் cos² x இருக்கு. ஓகே, ஒன்ஸ் அகைன் அது வந்து எனக்கு கீழே விண்டோவில் போயிடுச்சு. ஒரே நிமிஷம் அப்படியே நான் கீழே தள்ளிக்கிறேன். அதாவது இங்கே டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கு? cos² xன்னு இருக்கு. சரியா? அடுத்த லைன் நான் கண்டினியூ பண்ணுறேன். லென்த்தாக போகுது சம் இது. ஓகேங்களா? ஸோ 2 இந்த cos² x எனக்கு வெளில வந்ததுன்னா cos x மாறிடும். அது அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு 2 cos x பை √, cos² x - sin² x. கடைசி ஸ்டெப் கொஞ்சம் புரியுதா பாருங்க. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். இந்த cos² x கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு cos² x - sin² x வரும். அப்புறம் டினாமினேட்டரில் இந்த cos² x எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டர் கீழே ஒரு டினாமினேட்டர்ன்றதால எனக்கு ரூட்டுக்குள்ளே வெளில வர cos x அப்படியே மேலே போச்சுன்னா 2 cos x மாறிடும். இன்னும் ஒரே ஸ்டெப் மட்டும் எழுதலாமா? இந்த டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபார்முலா தெரியுமா? cos² x - sin² x ஃபார்முலா என்னது? √, cos 2xக்கான ஃபார்முலா. அவ்வளோதான், முடிஞ்சிடுமா? நீங்கள் வேணும் எழுதிக்கோங்க. சின்ஸ் cos 2x is equals to cos² x - sin² x ன்னு நீங்கள் தேவைன்னா எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து இதுதான். 2 cos x பை
2 cos x by root cos 2x தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இது புரிஞ்சதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போலாமா? இது கிளியர் தானே? இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6ல அவங்களே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்களே ஒரு ஹிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து ஐடென்டிட்டி கொஞ்சம் தரவா இருந்தது, எந்தெந்த ஐடென்டிட்டி நம்ம எங்கெங்க பயன்படுத்தலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலே இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, காஸ் தீட்டா காஸ் தீட்டா பை 2 மைனஸ் காஸ் 3 தீட்டா காஸ் 9 தீட்டா பை 2 ஈக்குவல் டு சைன் 7 தீட்டா சைன் 8 தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு காஸ் வந்து ப்ராடக்ட்ல இருக்கா, ஆனால் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் என்ன அப்படின்னா, நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி சொல்லிடுறேன். ஓகேங்களா? எங்கெங்கே எதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி சொல்லிடுறேன். இப்போ காசு வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, காசு இங்க ஒரு காசு. அப்போ இதை வச்சு நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, 2 காஸ் ஏ காஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன எழுதும் நம்ம, காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுத போறோம். இந்த ஐடென்டிட்டியை தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். வேறு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கேட்பீங்க சில பேர், சார் 2 இல்லையே சார், அதனால என்னம்மா 2 இந்த பக்கம் இல்லைன்னா நம்ம 1/2 இங்கே போட்டுக்கலாம்ல. எஸ், இந்த 2 இந்த பக்கம் வந்து என்ன 1/2 வருமா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நான் எப்படி எழுத போறேன், 1/2 ஆஃப் காஸ் ஏ பிளஸ் பியா. அப்போ எப்படி எழுதலாம் நீங்க, காஸ் தீட்டா பிளஸ் தீட்டா பை 2 பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பினா தீட்டா மைனஸ் தீட்டா பை 2 அப்படின்னு போடுறேன். எதை, இதை மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதே தான் நான் செகண்டுக்கும் பண்ணலாம், ஏன்னா செகண்டும் அதே ஃபார்மேட்ல தானே இருக்கு, காஸ் ஏ காஸ் பி ஃபார்மேட்ல தானே இருக்கு. அப்போ நடுவில் மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/2 காஸ் 3 தீட்டா பிளஸ் 9 தீட்டா பை 2 பிளஸ் காஸ் 3 தீட்டா மைனஸ் 9 தீட்டா பை 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா செக் பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டியே கொடுத்துட்டேன், அந்த ஐடென்டிட்டி நான் எப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துட்டேன். இது புரியுதா? இப்போ இங்கேயும் 1/2 இங்கேயும் 1/2 தான் சார், நான் மொத்தமாக 1/2 வெளில எடுத்துடுறேன். சரியா? ஏன்னா இது எல்லாமே ஒரே லைனில் இருக்க சேம் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ மொத்தமாக நான் 1/2 வெளில எடுத்துட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்னமா வரும், காஸ் தீட்டா பிளஸ் தீட்டா பை 2ன்றது என்னது, கிராஸில் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 தீட்டா பிளஸ் தீட்டா 3 தீட்டா பை 2ன்னு வரும். அடுத்து காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா பை 2ன்றது என்னது, உங்களுக்கு வெறும் தீட்டா பை 2 தான். அப்படி தானே, 1ல ஆஃப் போனால் என்னது, ஆஃப் தான். இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறேன், இந்த 1/2 நான் ஆல்ரெடி வெளில எடுத்துட்டேன். சரிங்களா? அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகிறேன். இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2 × 3 தீட்டா உங்களுக்கு என்ன வரும், 6 தீட்டாவா, 6 தீட்டா பிளஸ் 9 தீட்டா 15 தீட்டான்னு வரும். ஸோ காஸ் 15 தீட்டா. ஓகேவா? காசை போட மறந்துட்டேன், எழுதி காஸ் 15 தீட்டா பை 2. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இதுவும் மைனஸ் ஆகும். இங்கேயும் நான் பண்ணும்போது என்ன ஆகும், காஸ் அதே தான், பட் மைனஸ்ல வருமா, 2 3 சார் 6 6 மைனஸ் 9 வருமா, விச் இஸ் நத்திங் பட் வாட், மைனஸ் 3 தீட்டா பை 2 அப்படின்னு வரும். செகண்ட் ஸ்டெப் புரியுதா செக் பண்ணிக்கோங்க. இது கிளியரா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஐ வில் பி கெட்டிங் த ஆன்சர். இது எப்படி சார் நான் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்றது, 1/2 உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படிதானே? இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு காஸ் தீட்டா தான். அப்போ இந்த 3 தீட்டான்றது யூ கேன் ரைட் இட் ஆஸ் வெறும் ப்ளஸ்ஸாவோட மாற்றிக்கலாம். நான் உள்ள இருக்கிற இந்த இடத்த நான் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் யார் உங்களுக்கு கேன்சல் ஆவா அப்படின்னா, இந்த காஸ் 3 தீட்டா பை 2வும் மைனஸ் காஸ் 3 தீட்டா பை கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி யார் இருக்கா உங்களுக்கு, மிடில் இருக்கிற அந்த காஸ் தீட்டா பை 2 மைனஸ் காஸ் 15 தீட்டா பை 2 மட்டும்தான் இருக்கு. இப்போ ப்ரூவ் பண்ண சொல்றதை செக் பண்ணுங்களேன். சைன்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் ஏ மைனஸ் பி தெரியுமா ஃபார்முலா, அதை யூஸ் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? நான் இங்கேயே அதை ஃபார்முலா வந்து தனியாக எழுதிடுறேன். என்ன ஃபார்முலா, ஏன்னா காஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல நம்ம மாற்ற போறோம். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க, காஸ் ஏ மைனஸ் காஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 சைன் ஏ பிளஸ் பி. ஞாபகம் இருக்கா இல்லையா, அது 2 சைன் ஏ பிளஸ் பி பை 2 2 சைன் பி மைனஸ் ஏ பை 2. சரிங்களா? இல்லை நீங்கள் இதை பி பிளஸ் ஏ பை 2 பி மைனஸ் ஏ பை 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சம்மு முடிஞ்சிடும். அவ்வளோ சம்மே முடிஞ்சிடும். இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்மே முடிஞ்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்க. 1/2 சரிங்களா, 1/2 இங்கே நம்ம 2 வர இருக்கு. ஸோ 2 போடணும். சைன் ஏ பிளஸ் பி பை 2 நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். எது, தீட்டா பிளஸ் 15 தீட்டா பை 2 அப்படின்னு நான் போடணும். சரிங்களா? அடுத்து சைன் பி மைனஸ் ஏ பை 2வா, ஸோ சைன் பி மைனஸ் ஏ, அப்போ 15 தீட்டா மைனஸ் தீட்டா பை 2ன்னு போட போகிறேன். அவ்வளோதான், சம்மே முடிஞ்சது. எப்படி சார், 2 1 2 அவுட்டு. மீதி என்ன இருக்கு உங்களுக்கு, சைனு 15 தீட்டா பிளஸ் தீட்டா 16 தீட்டாவா,
ஸோ 16 theta by 2. அடுத்து sin, இது வந்து என்னது 14 theta by 2. இது கேன்சல் பண்ணா அதுதான் sin 8 theta டைம்ஸ் sin 7 theta. இதுதான் உங்களுடைய RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சம்ம முடிச்சிருங்க. சரிங்களாமா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாம பயன்படுத்தின 2 ஐடென்டிட்டி இங்கே பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். வேணா இதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 2 ஐடென்டிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கொஸ்டினை பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், எந்த டேர்மில் இருக்குது, ஏபி டேர்மில் இருக்கா, ஏ ப்ளஸ் பி டேர்மில் இருக்கா, காசை நம்ம சைனாக மாத்திரமா இல்லை சைனா காசாக மாத்திரமா, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரூவ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கான ஐடென்டிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி எந்த சம்முக்கு எதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் முக்கியமான டாஸ்க். ஏன்னா சப்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நீங்கள் இதை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதுன மாதிரி நீங்கள் அதை எழுதிட்டு ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்து உட்காந்துரும். புரிஞ்சுதுங்களாம்மா? இது அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கப்பா. இஃப் m ஈக்குவல் டு a cos theta plus b sin theta, n ஈக்குவல் டு a sin theta minus b cos theta அப்படின்னா ஷோ தட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்டாக சொல்ல போனால் இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கே கிடையாது, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான். ஏன்னா நீங்கள் வேற எந்த வித புது ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம 10th யூஸ் பண்ண அதே ஐடென்டிட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா ஷோ தட்டில் பாருங்க. ஷோ தட்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா? அப்போ இங்க ஆர்ஹெச்எஸ்ல m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன், ரெண்டுத்தையும் ஆட் அண்ட் ஸ்கொயர் பண்ண போறேன். இல்லை நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, m ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, a காஸ் தீட்டா பிளஸ் b சைன் தீட்டா கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன ஆகும், m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a காஸ் தீட்டா பிளஸ் b சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 a காஸ் தீட்டா b சைன் தீட்டாவை நான் வந்து எப்படி எழுதலாம், ab காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதலாமா? நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இல்லை நான் வந்து இந்த 2ab டேர்ம் நடுவில் கொண்டு வரனால நீங்கள் எழுதலாம், அது நம்ம இஷ்டம் தான். இப்போ m-க்கு பண்ண மாதிரி n-க்கு பண்ணுங்க. n வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a சைன் தீட்டா மைனஸ் b காஸ் தீட்டா. இப்போ n-க்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a சைன் தீட்டா மைனஸ் b காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது நீங்கள் பண்ண என்ன ஆகும், a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வருமா? இப்போ இதை டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1, இதை டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். அவங்க ஆட் தானே பண்ணியிருக்காங்க, அவங்க ஷோ தட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஆட் பண்ணால் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும் தானே, ரெண்டும் சேம் டேர்ம்ஸ் தான். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கு, a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா? அப்போ இதில் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது a ஸ்கொயரை காமனாக எடுத்தா ஐ எம் கெட்டிங் ஒன்லி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா? அதே மாதிரி இங்கேயும் நான் இவங்க ரெண்டு பேர் ஆட் பண்ணும்பொழுது b ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். ஸோ சிமிலராக இவங்க அதே தான் வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இதோட ஐடென்டிட்டி படி நம்ம 1ன்னு தெரியும், அதே மாதிரி இதோட ஐடென்டிட்டி நம்ம 1ன்னு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு வெறுமனே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் கிடைக்கும். டென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிருங்க. இந்த கொஸ்டின் சிம்பிள் தான்பா. இந்த கொஸ்டின் வந்து நிறைய வேர்ஷன்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஸ்கொயர் ஆகும் கேன்சல் ஆகும் எல்லாமே உங்களுக்கு உங்கள் கொஸ்டின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகேப்பா, இது ஈஸி தானே. இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 வந்து ரொம்பவே ஒரு குட்டியான கொஸ்டின். அவங்க ஹிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பட் இங்கே இது ஹிண்ட் இருக்குல்ல, இதை பார்த்தாலே உங்களுக்கு சம்ம புரிஞ்சிடும், நீங்களே முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ இதைத்தான் நான் சம்மாவே போட போகிறேன். இங்கே கொடுத்துருக்கிற ஹிண்ட்டு தான் நான் வந்து சம்மாவே போட போகிறேன். சரிங்களா? சொல்யூஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, tan 22 டிகிரி 30 மினிட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் வாட், இது வந்து உங்களுக்கு 45ல பாதி அப்படின்னு தெரியும், அப்படி தானே? இது வந்து உங்களுக்கு 45லயே பாதி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நத்திங் பட், நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, திஸ் இஸ் நத்திங் பட் 45ல ஆஃப். சரிங்களா? ஸோ அந்த 45 தான் நான் லெட்டு தீட்டா ஈக்குவல் டு 45 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அதாவது இப்போ அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சரிங்களா? நீங்கள் அதை பார்த்து எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா கூட நீங்களே ட்ரை பண்ணுங்க, இல்லை நான் இங்கே சொல்லி கொடுத்துறேன் என்னன்ட்டு. அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி மாற்றலாம்? tan θ/2ன்னு மாற்றலாமா? அப்படி தானே? θ45 அப்படின்னா θ/2 வந்து என்னம்மா 22 டிகிரி 30 மினிட்ல வரும்ல. ஸோ θ/2. அப்போ tan θ/2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எழுதும்போது sin θ/2 cos θ/2ன்னு எழுதுறேன். இப்போ எனக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியாது இல்லை. இப்போ சைனுடைய 22 தெரியாது, cos 22 தெரியாது, 45 நமக்கு தெரியும். அப்போ 45 தெரியும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் θல மாற்ற போறேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டபுள் பண்ணுங்களேன். sin 2θவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 2 sin θ cos θ அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி டினாமினேட்டர்லயுமே நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா we have 1 plus cos 2θ உடைய ஃபார்முலா வந்து 2 cos ஸ்கொயர் θன்னு தெரியும். இந்த ரெண்டு ஃபார்முலா இதை நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வேணும்னே இது வந்து நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. மேலேயும் கீழே 2வால மல்டிப்ளை பண்றேன் அண்ட் தென் cos θ/2வால மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை வித், ஓகேங்களா? இல்லை நீங்க தெளிவாக எழுதிக்கோங்க. மல்டிப்ளை 2 cos θ/2 வித் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க எழுதுறேன். அது என்ன ஆகும்? உங்களுக்கு 2 ஆல்ரெடி sin θ/2 இருக்கு, அது கூட நான் cos θ/2 போடுறேன். டினாமினேட்டர்ல 2 போட்டுட்டு cos θ/2 ஆல்ரெடி இருக்கு, இது கூட நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு cos ஸ்கொயர் θ/2ன்னு வரும். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 2 sin θ/cos θ/2 இங்க சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? sin 2 times θ/2 வருமா? அதான் இங்க ஐடென்டிட்டில இருக்கு. 2 sin θ cos θன்றது sin 2θ. ஆனா θவுக்கு பதிலா θ/2 இல்ல. அப்ப 2 times θ/2ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவுமே பாருங்க, இங்க இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன மாறும்? 1 plus cos 2 θ/2வா மாறுமா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும், which you will get sin θ/1 plus cos θ. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. sin θ வந்து என்னது? sin 45/1 plus cos 45. sin 45 உடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1/√2 சார். cos 45க்கும் அதே வேல்யூ தான் சார். அப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/√2 இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு √2 plus 1/√2 கிடைக்கும். √2வும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கான ஆன்சர் வெறும் 1/√2 plus 1 தான். இதுதான் உங்களுடைய tan 22 டிகிரி 30 மினிட் உடைய ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கோம் ஹிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு முக்காவாசி சம்ம முடிச்சிட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்றது மட்டும் தான் உங்க வேலை. சரிங்களா? இங்கே பாரு லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் நான் பாருங்க இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் எழுதிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களே முடிச்சுட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலை. புரிஞ்சுதுங்களாமா? இது அடுத்து கையோட 9th முடிச்சிடலாமா? 9th இதை விட ஈஸி. 9th வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஈஸி. டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 வீடியோ நான் 10 சம் முடிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து 1 சம் மீதி 1 சம் எடுக்கலாம். லாங் சம்ஸை நம்ம தனித்தனியாக சாப்டர் வைஸ் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் முடிச்சுட்டேன், பைனாமியல் தியரமும் முடிச்சுட்டேன், அதர் சாப்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இமீடியட்டாக வந்து நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 11th முடிக்க நான் கையோட 12th நான் போட்டுக்கிட்டே வருவேன். சரிங்களா? இப்போ 9th பாருங்க. ப்ரூவ் தட் sin 4a sin 4a equal to 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a. இது வந்து ஆக்சுவலி ஐடென்டிட்டி. பட் நம்ம வந்து என்ன பண்றோம், இதை ப்ரூவ் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இங்க லெஃப்ட்ல இருக்குல்ல LHS இருக்குல்ல, LHS. ஸோ LHSல நமக்கு ஃபார்முலா பேசிக்கா டபுள் ஆங்கிள் ஃபார்முலா என்ன தெரியும்? sin 2a equal to 2 sin a cos a தெரியும். இப்போதான் போன சம்லையும் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ அதுபடி இதை நீங்க எழுதுனீங்கன்னா இங்க sin 4a இருக்கா? அப்போ sin 4a I can write it as sin 2a of 2a எழுதலாமா? 1 second பா. ஸோ sin இதை நான் எப்படி எழுதலாம்? 2 times of 2a அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபார்முலா எப்படி வரும்? 2 sin 2a cos 2aன்னு வரும். புரியுதா பாருங்க? அதாவது நான் இங்க இருக்கிற தீட்டாவையே 2aன்னு போட்டுட்டா எனக்கு இதுவே என்னவா மாறிடும்? 2 sin 2a cos 2a மாறிடும். அப்போ 2 இந்த sin 2aவுக்கு அகைன் அதே ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுங்க. 2 sin a cos a cos 2aக்கு நம்ம இது முந்தன சம்ல யூஸ் பண்ண இதை அப்ளை பண்ணுங்க. cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a அப்ளை பண்ணுங்க. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணா சம்மே முடிஞ்சுது. அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சிடும். இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 2 2s are 4 sin a cos a. ஓகே, 1 செகண்ட்மா, பெண் ஏதோ பண்ணுது, எழுத மாட்டேங்குது.
நான் ஒரு வேற பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஒன்ஸ் அகேன் ஹோல்ட் ஆன். யா எஸ். ஸோ 4 sin A cos A. இப்போ இது உள்ள நான் மல்டிப்ளை பண்ணால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த RHS வந்துடும். சரிங்களா? ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 sin A cos A இன்ட்டு cos A என்ன ஆகும் உங்களுக்கு? 4 sin A cos A இன்ட்டு cos A யூ காட் cos cube A. மைனஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 4 cos A sin A இன்ட்டு sin ஸ்கொயர் A sin cube A. முடிஞ்சது. இந்த சம் வந்து உங்களுக்கு வெறும் 4 ஸ்டெப் தான். புரிஞ்சுதா பாருங்க, சிம்பிளா. ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி சம் போலாமா? இது நீங்களே போட்டுருவீங்கல்ல. அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அடுத்த சம் போயிடலாம். நானும் போடுறேன், நீங்களும் போடுங்க என் கூடவே சேர்ந்து. 10th சம்முக்குமே கூட அவங்க ஹிண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்களா கூட நீங்களே முடிச்சிடலாம். இதுதான் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ 10th சம் பாருங்க. கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு ஏபி வச்சு எம்என் ஆல்ரெடி ஒரு சம் போட்டோம்ல, சைனும் காசும். அதே தான் இங்கே டேனும் சைனும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் if m equal to tan theta plus sin theta, n equal to tan theta minus sin theta na prove that m square minus n square equal to 4 sin theta tan theta ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படி திருப்பி எழுதிக்கோங்களேன். m equal to tan theta plus sin theta. அடுத்து n equal to tan theta minus sin theta. சரிங்களா? இப்போ you take this as equation 1, take this as equation 2. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னமா ஆகும்? 1 2 நான் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m plus n is equals to, இதை நான் ஆட் பண்ணா எனக்கு சைனும் கேன்சல் ஆயிட்டு ஐ வில் பி கெட்டிங் ஒன்லி 2 tan theta. இது புரியுதா இல்லையா? சைனும் கேன்சல் ஆகிடும். tan theta plus tan theta 2 tan theta வரும். இப்போ அதையே 1 minus 2 நான் போடுறேன். அதாவது இதுல இருந்து மைனஸ் பண்றேன். அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு m minus n is equals to sin minus of minus will become plus. tan கேன்சல் ஆகிடும். சொல்றது புரியுதா? இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன போடுவீங்க? இங்க நீங்க மைனஸ் போடுவீங்களா? இங்க நம்ம பிளஸ் போடுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? நார்மலா நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அதே லாஜிக் தான். tan கேன்சல் ஆயிட்டு sin பிளஸ் sin உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 sin theta கிடைக்கும். இப்போ யூ டேக் திஸ் as equation 3, டேக் திஸ் as equation 4. क्वेश्चनல பாருங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். அப்போ 3 into 4 இதை மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு m பிளஸ் n m மைனஸ் n மல்டிப்ளை பண்றீங்க, which is equals to இதை மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 sin theta tan theta னு வரும். m பிளஸ் n m மைனஸ் n அப்படின்றது என்னது? நம்ம ஐடென்டிட்டி, ரொம்ப பழக்கப்பட்ட ஐடென்டிட்டி நம்ம இருக்காரு. a பிளஸ் b a மைனஸ் b is equals to what? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே. அப்போ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் is equals to இதை அப்படியே வச்சுக்கோங்க. சம்மே முடிஞ்சது. ஈஸி தானப்பா? எஸ். ஸோ 10 சம்மு இந்த பார்ட் 1 வீடியோவோட நான் வந்து முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வர தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th 10th 11th 12th ஸ்டேட் போர்டு பசங்களுக்கான வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். சிபிஎஸ்சியும் நான் வந்து இப்போ போட்டுட்டு வரேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ இந்த சம்மில் 10 சம்மில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சம்மாவது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான். இப்போ நான் ஏற்கனவே பைனாமியல் தியரம் போட்ட வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் ட்ரிக்னாமெட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிக்னாமெட்ரி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டாபிக் சஜஷன் பண்ணுறீங்களோ அதை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பர்பான செஷனில் பார்க்கலாம். பை பை.